இன்னைக்கு இங்க உட்காரும்போது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தால நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அந்த கொடூரமான சம்பவம் பார்க்கும்போது தலை குனிஞ்சி கண்ணீர் விடுற போல இருக்கு. இன்னைக்கு கொல்கத்தால நடந்த அந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் தெரியும், 31 வயது ஒரு பெண் போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர் அங்க 36 மணி நேரம் தொடர்ந்து 36 மணி நேரம் தொடர்ந்து அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சக வேலை செய்யறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்துல சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு இல்ல, நம்ம கண்டினியூ சந்தேஷ் கல்லி இருக்கட்டும், சோப்ரா இருக்கட்டும், கொல்கத்தா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் கொல்கத்தால நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம நாட்டுல மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலேயே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும். அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது இன்னைக்கு கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா? அதுவும் கிடையாது. பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க பேர்லயே மம்தா இருக்கு, மம்தானா உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம். ஆனா அந்த பெண்மைத்தனம், அந்த ஒரு மம்தா சொல்லும் போது தன்னை வந்து தீதின்னு அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அக்கான்னு சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அக்கா சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்க்கு அடுத்தது அக்கானா நம்ம சொல்லுவோம், தாய் ஸ்தானத்துல இருக்கிறத அக்கா சொல்லுவாங்க. ஆனா அந்த தாய் ஸ்தானத்துல இருந்துட்டு தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்க வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பார்க்கல. இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பிரச்சனை, அந்த ஒரு விஷயம், ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்ல எந்த வகையில அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. அது நிர்பயா பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது இன்னைக்கு கொல்கத்தால போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற டிஎம்சில இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க, அவங்களால தூங்க முடியல. 2 பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால தூங்க முடியல. ஆனா அவங்க நிம்மதியா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சூப்பரிண்டெண்டன்ட் அங்கிருந்து அந்த காலேஜ்ல இருந்து சூப்பரிண்டெண்டன்ட் போன் பண்ணிட்டு உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜுக்கு போயிருக்காங்க, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள வந்து அந்த பாடியை காமிச்சிருக்காங்க. பாடி காமிச்சதுக்கு அப்புறம் தான் பெற்றோருக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா. அத்தனையும் பாடியில உடம்பு முழுவதும் தலையிலிருந்து கண்ணுல இருந்து மூக்கு உடைச்சிருக்காங்க, கண்ணுல இருந்து ரத்தம் வருது, தலையில பலமா அடிபட்டிருக்கு, உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் கடி மார்க் இருக்கு, கடிச்சிருக்காங்க. நம்ம ரோட்ல போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காதுங்க, அவ்வளவு கொடுமையான விஷயம். நீங்க எல்லாம் பிரஸ்காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த போட்டோஸும் வந்திருக்கும், அந்த வீடியோவும் வந்திருக்கும். இவ்வளவு கொடூரமான வகையில ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தற்கொலை சொல்றாங்க. இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜ்ல இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்றாங்க. கேள்வி யாருமே கேட்கல, சந்தீப் கோஷ் கிட்ட கேள்வியே கேட்கல. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ படா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் போகலாம்னா சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜ்ல இருக்கிறது
மாணவர் மாணவிகள் பிரச்சனை எழுப்பும் போது அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி அடுத்த காலேஜ்ல, கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.